ஈரோடு மாவட்டம் சோலாரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரலையில் மகளிர் சுய உதவி குழு வங்கிக் கடன் இணைப்பு, மதி எக்ஸ்பிரஸ் மின் வாகனங்கள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா துவக்கி வைத்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானிடாம் வர்கீஸ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் மதிவாணன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இவ்விழாவில் 800 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 45.51 கோடி, 10 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு மொத்த கடனாக ரூபாய் 5.82 கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்கப்படுகிறது. ரூபாய் 6.40 லட்சம் மதிப்பிலான மதி எக்ஸ்பிரஸ் மின் வாகனம் மாற்றுத்திறனாளி குழு உறுப்பினருக்கு வழங்கப்படுகிறது. சுழல் நிதி 57 குழுக்களுக்கு ரூபாய் 8 லட்சம், வட்டார வணிக வள மைய கடன் 107 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 43 லட்சம், சுய வேலைவாய்ப்பு திட்டம் தொழில் குழு வங்கி கடன் 108 பயனாளிகளுக்கு ரூபாய் 21 லட்சம், 78 குழுக்களுக்கு சுழல் நிதியாக ரூபாய் 8 லட்சம் வழங்கப்படுகிறது. மேலும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் 9 பயனாளிகளுக்கு இணை மானிய நிதி ரூபாய் 37 லட்சமும், உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு துவக்க நிதியாக ஒரு நிறுவனத்திற்கு ரூபாய் 10 லட்சம், சமுதாய திறன் பள்ளிகள் அமைப்பதற்கான நிதி 10 பள்ளிகளுக்கு ரூபாய் 8 லட்சம், நுண்நிதி கடன் 8 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மற்றும் பயிற்சி உபகரணம் 119 பயனாளிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டது. மொத்தம் 1210 மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 53.72 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன், திட்ட இயக்குனர் முருகேசன், வாழ்ந்து காட்டுவோம் திட்ட மாவட்ட செயல் அலுவலர் வேல்முருகன், முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் மற்றும் சுய உதவி குழுக்கள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.